அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளுடைய சாஃப்ட்வேரில் செமி ஆட்டோமேட்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செமி ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஆட்டோ கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆல்பம் மேக்கரில் போய்ட்டு பண்ணணும். இதில் ஒரு சின்னதாக ஒரு அப்டேட்டும் பண்ணியிருக்கிறோம். அதாவது ப்ரீவியஸாக நம்ம போட்டிருந்த வீடியோவில் 8 நிமிஷத்தில் 13 ஷீட்டை கிரியேட் பண்ணியிருந்தது. பட் இந்த அப்டேட்ஸில் 6 நிமிஷத்தில் உங்களுக்கு 13 ஷீட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து நம்ம செமி ஆட்டோவில் நீங்கள் எப்படி ஆல்பம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மெனுவில் லாஸ்ட்டாக இருக்கிற ஆட்டோ கிரியேட் இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோ. இது மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோல்டரையுமே உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இந்த ஃபோல்டரில் தான் நம்ம இன்றைக்கி செமி ஆட்டோமேட்டிக்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ சாம்பிள் ஃபோல்டரை டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கிறேன்னா, ஸோ அந்த சாம்பிள் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 70 ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டரில் நம்ம எந்த ஒரு நியூ ஃபோல்டருமே க்ரியேட் பண்ணலை. ஜஸ்ட்டு நம்ம இதிலிருந்தே நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்துக்கோங்க, இப்போது நம்ம என்ன ஃபோல்டரை ரீட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை இதுக்கு கொடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் ஃபோட்டோஸ் ஃபோல்டர் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் சாம்பிள் ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவாக ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அடுத்து நம்ம சாஃப்ட்வேரில் ஒரு அப்டேஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொலாஜி மேக்கர். நீங்கள் பிஎஸ்டியை கொலாஜி மேக் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கொலாஜி மேக் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே இந்த சாஃப்ட்வேரும் உங்களுக்கு லான்ச் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காம்போ ஆஃபர்னால் நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் ஆல்பம் அண்டு இமேஜ் ரீசைசர் கூடவே ஃபோட்டோ செலெக்ஷன் சாஃப்ட்வேர் இது 3மே காம்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 3மே சேர்ந்து காம்போ ஆஃபர்லேயுமே ஆல்ரெடி கொடுத்த இந்த ஆட்டோமேட்டிக் ஆல்பத்தினுடைய ப்ரைஸ்லேயே கொடுத்துட்ருக்கோம். இது குறிப்பிட்ட நாளுக்கு இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் இந்த ஆஃபரை காம்போ ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போவே இந்த காம்போவில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஆல்பம் சாஃப்ட்வேருக்கு மட்டும்தான் பாஸ்வேர்டு இருக்கும். மற்ற 2 சாஃப்ட்வேருக்கும் பாஸ்வேர்டு இருக்காது. இப்போ இந்த பேக்கேஜோடு வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டு இண்டிவிஜுவல் யூசர் நேமோட க்ரியேட் பண்ணுற மாதிரியான பிளானில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் புக் பண்ணுறவங்களுக்கு இதில் இந்த ஆட்டோமேட்டிக் ஆல்பம் சாஃப்ட்வேரை தவிர மற்ற எதுவுமே ஃப்ரீயாக தான் உங்களுக்கு கிடைக்கும். 2மே அதில் எந்த ஒரு பாஸ்வேர்டும் இருக்காது, எந்த ஒரு எக்ஸ்பைரியுமே இருக்காது. ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா? ஸோ இது ஒரு நியூ சாஃப்ட்வேர். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ கொலாஜி மேக் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில ப்ராசஸ்லாம் இதில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம லான்ச் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் வீக்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய விஷயம் இதில் முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 80% டன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் இதில் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருக்கேன். இல்லைனா இந்த வீக்லேயே இதை லான்ச் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஜஸ்ட்டு பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு டோட்டலாக இந்த ஃபோல்டர் ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணிடுச்சு. ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா 70. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோட்டல் அவைலபிள்ன்றதில் 70 காட்டுது. அதில் 66 லேண்ட்ஸ்கேப்பும் 4 போர்ட்ரேட் ஃபோட்டோவும் இருக்குது. சரிங்களா?
ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, செமியை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேனுவலாக ஒரு பிஎஸ்டியை இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிஎஸ்டியை நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா மட்டும் இது ஃபில் பண்ணி கொடுக்கும். ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட், அண்டு செமி ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட். இப்போ நான் ஃபோட்டோஸ் வந்து ஒன்ஸ் வந்து இதில் லோட் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து இதுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ், இப்போ நாம் என்ன டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் இருந்து ஒரு டெம்ப்ளேட்ஸை வந்து பிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் 1230 பிஎஸ்டியை வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் 1230 பிஎஸ்டி கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அடுத்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண அவங்களுக்கு நம்ம இந்த பிஎஸ்டியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் 1230 சைஸில். இந்த பிஎஸ்டியிலிருந்து நான் சாம்பிளுக்காக ஒரு பிஎஸ்டியை வந்து நான் இப்போ பிக் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த பிஎஸ்டியை நான் வந்து இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப்பில் இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ லேண்ட்ஸ்கேப்லேயும், போர்ட்ரைட் ஃபோட்டோ போர்ட்ரைட்லேயும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இது வந்து ஃபில் பண்ணிக்கும். ஃபில் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சேவும் பண்ணிடும். சரிங்களா? அது எங்கே சேவ் ஆகும், எப்படி சேவ் ஆகுன்றதை இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னென்னா இதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்குன்னா, பிஎஸ்டி ரெக்குயர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 6 லேண்ட்ஸ்கேப்பு ஒரு போர்ட்ரேட் தேவைப்பட்டுச்சு இந்த பிஎஸ்டியில். ஸோ அது எல்லாமே சேவ் பண்ணிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் எப்பவுமே நாம் எந்த ஃபோல்டர்லேருந்து ஃபைலை ஓப்பன் பண்ணுறோமோ அந்த ஃபோல்டர்லேயே உங்களுக்கு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் ஃபோட்டோஸ்லேருந்து நமக்கு வந்து இங்கே குறைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிறது 63 குவான்டிட்டி இருக்குது. இதில் 60 லேண்ட்ஸ்கேப்பும் 3 போர்ட்ரேட்டும் இருக்குது. சரி, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இந்த ஃபோல்டரில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டரு கிடையாது. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபோட்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நமக்கு இந்த இடத்துலேருந்து யூஸ் பண்ண ஃபோட்டோஸை மட்டும் இந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்து ஃபினிஷ்ட் அவுட்புட், இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக க்ரியேட் பண்ண பிஎஸ்டி ஃபைல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த செமி ஆட்டோமேட்டிக்லேயுமே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான பிஎஸ்டியை நீங்களாகவே பிக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு லாஸ்ட்டு பிஎஸ்டியில் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ நீங்கள் பிஎஸ்டி நம்பர் வந்து 11 பிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் 6 லேண்ட்ஸ்கேப் ஒரு போர்ட்ரேட் தேவைப்படுச்சு, அதை வந்து ஃபில் பண்ணிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் வந்து அடுத்த பிஎஸ்டியை வந்து நான் பிக் பண்ண போகிறேன். இப்போ நான் அடுத்த பிஎஸ்டியும் ஒரு ரேண்டமாக இருக்கிறத பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிஎஸ்டி நான் எடுக்கிறேன், ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன், அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் மட்டும் பிஎஸ்டி மேலே பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோ ஃபில்லிங்கில் உங்களுக்கு எல்லாமே ஃபில் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துரும். அகைன் நமக்கு வந்து அதே ஃபோல்டரில் அவுட்புட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் சேம் டைம் நமக்கு யூஸ் பண்ண ஃபோட்டோஸுமே யூஸ்டு ஃபோட்டோஸுக்குள்ளே மூவ் பண்ணி கொடுத்துரும். இதுவும் ஆட்டோமேட்டிக் போல தான். பட் இது வந்து நம்ம ஏன் செமி ஆட்டோன்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் பிஎஸ்டி மேனுவலாக பிக் பண்ணுறதுனால நம்ம வந்து இதை பிஎஸ்டி ஃபோட்டோஸு நீங்கள் மேனுவலாக பிக் பண்ணுறதுனால நம்ம இதை வந்து இதுக்கு வந்து செமி ஆட்டோன்னு வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபில் பண்ணிடுச்சு 6 லேண்ட்ஸ்கேப் 1 போர்ட்ரேட். ஸோ டோட்டலாக 7 ஃபோட்டோஸ் வந்து பிக் பண்ணியிருக்கு. சேம் அதே லொக்கேஷனில் சேவ் பண்ணிடுச்சு. இப்போ ரிமைனிங் பார்த்திங்கன்னா 56 குவான்டிட்டி இருக்குது. இதை நம்ம வந்து ஃபோல்டரில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். நான் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஃபினிஷ்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 2வது பிஎஸ்டி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பிஎஸ்டியை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுடைய ஆல்பம்ஸை வந்து நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செமி ஆட்டோமேட்டிக்குடைய கான்செப்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற சாஃப்ட்வேரில். அடுத்து இதில் இருக்கக்கூடிய அடுத்த ஃபீச்சரை வந்து நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நண்பர்களுக்கு யாருக்காச்சும் இது தேவைப்படுச்சுனாலையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைப்படலனாலையும் உங்களோட நண்பர்களுக்கு வந்து தேவைப்படலாம். காம்போ ஆஃபர் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா இமிடியேட்டாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸுக்கான வீடியோவுமே உங்களுக்கு அந்த பேக்கேஜிலே கிடைச்சிரும். நீங்கள் அதை வாங்கிட்டு இண்டிபெண்ட்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்.
சரிங்களா. நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்ற மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் யூடியூப்பில் தான் கொடுக்குறோம். ஸோ அதற்கான லிங்க்ஸுமே நீங்கள் வந்து வாங்கும்போதே நாங்கள் வந்து அதை கூட லிங்க்ஸுமே கொடுத்துருவோம். எப்படி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் எப்படி யூஸ் பண்ணணும், செமி ஆட்டோமேட்டிக் எப்படி யூஸ் பண்ணணும், அண்டு இது கூட இது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனோட உங்களுக்கு அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸுமே உங்களுக்கு பர்ச்சேஸ் டைமில் உங்களுக்கு கூடவே கிடச்சிரும். சரிங்களா. ஸோ யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இமிடியேட்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.